இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலர் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம் அன்பர்களே. தைத்திருநாள் அப்படிங்கும்போது காலச்சக்கர புருஷம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்க வேண்டியிருக்கு. மேஷராசியிலிருந்து பார்க்கும்போது 10வது இடம் கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல, தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் உள்ள நுழைகிறார். இது ரொம்ப முக்கியமான நிகழ்வு. ஏன்னா உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது வந்துடும். இன்றைய நாளிலிருந்து தேவர்களின் பகல் பொழுது ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால்தான் தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் நல்ல நிகழ்வுகள் எல்லாம் உண்டு. 15ஆம் தேதியே நம்ம தைப்பொங்கல் வச்சுருவோம். அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் அப்படின்னாக்கா காலையில் 9:45 11 மணி வரைக்கும், வியாழக்கிழமை அன்னைக்கு. விருத்தி யோகம், கௌளவகரணம் என்கிற யோக கரணங்கள் உண்டு. ஜேஷ்டா நட்சத்திரம் என்கிற கேட்டையின் நட்சத்திரம், துவாதசி திதி. அன்றைய நாளில் ரொம்ப விசித்தமான நாள். வியாழக்கிழமை குருவாரம் தை பிறக்கிறது. அதனால் எதிர்பாராத நேரத்தில் காத்தோட கூடின மழை வருவதற்கும் இந்த இந்த மாத பலனாக உண்டு. நல்ல தொழில்துறையிலே நல்ல ஸ்ட்ரென்த்தாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் நிறைய கிடைக்கும். ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் வச்சுன்னு க்ரோத் நிறையா இருக்கும். விருத்தின்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்கும். முக்கியமாக அரசியல்வாதிகளுக்கு அவங்களுக்குள்ள நிறைய குழப்பங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த தை மாதத்தின் பலனாக அமையும். எல்லாருக்கும் தங்கம் வெள்ளியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. இந்த தை மாதத்தில் தங்கம் வெள்ளி மேலும் வளரும். ஏன்னா திருமணங்களில் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால ஏறுமுகம் அப்படிங்கிறது தான் இருக்குது. வக்கரகதியில் குருவேர் இருக்கிறார். அவர் திரும்பி ரெட்ரோகேஷன் முடித்து திரும்பி அதிசாரமாக போனால் தான், நார்மலாக அவர் கடகராசிக்குள்ளே போனால் தான் இறங்கும். அது வரைக்கும் ஏறு தான் செய்யும். அதனால் ஏறுமுகத்தில் தான் இதுவும் இருக்குது. இந்த கேட்டை நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பித்த சந்திரனின் பயணம் கேட்டை நட்சத்திரமாக முடியும். 29ஆம் தேதி தை மாதம் முடியக்கூடியதும் கேட்டை நட்சத்திரம் தான் முடியும். இந்த வருஷம், இந்த மாதம் கும்பரவிக்குள்ளே போகக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்கும் இப்படி தான் இருக்க போகுது. கிரகங்கள் எல்லாம் எங்கெங்கே இருக்க போகுதுன்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் மகர ராசிக்குள்ளே வந்துடுவார். மாதக்கோளான சுக்கிரனும் தொடர்ந்து அவருடைய இருப்பார் மகர ராசியில். வருடக்கோளான ராகு கும்பராசிக்குள்ளரையும் கேது சிம்ம ராசிக்குள்ளே இருப்பாங்க. வருடக்கோளான சனி பகவான் மீன ராசியில் இருப்பார். மகர ராசிக்கு அதிபதி அவர் மீன ராசியில் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருப்பார். ராசியின் 3ஆம் இடத்துல. குரு வக்கரகதியிலே மிதுனத்தில் இருப்பார். தன்னுடைய பார்வையை எங்கே செலுத்துகிறார்? சூரியனின் 2ஆம் இடமான கும்பராசிக்குள்ள செலுத்துவார். அதுமாதிரி சூரியன் 12ஆம் இடமான தனுசு ராசி மேலேயும் வைப்பார். சூரியன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 10ஆம் இடமான துலா ராசி மேலேயும் வைப்பார். செவ்வாய் புதன் இவர்கள் அனைவருமே 2 பேருமே இருக்கக்கூடியது தனுசு ராசியில் இருப்பாங்க. குருவினால் பார்க்கப்படுவார்கள். மாதம் ஆரம்பம் அப்படி தான் இருக்கார். சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால விருச்சிக ராசியில் அமர்கிறார். இந்த செவ்வாய் அமர்ந்திருப்பது தனுசு ராசியிலிருந்து 4ஆம் பார்வையாக சனி பகவானையும் பார்ப்பார். சனி பகவானுக்கு 3 விதமான பார்வை உண்டு. 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. 3ஆம் பார்வையாக ரிஷபராசியும், 7ஆம் பார்வையாக கன்னிராசியையும், 10ஆம் பார்வையாக தனுசு ராசியும் பார்ப்பார். அதனாலே பல விதத்திலும் நல்ல பலன்களும் செலவுகள் கட்டுக்குள்ளும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வாதம் சந்திக்க இருக்கிறோம். முக்கிய நிகழ்வு தை அமாவாசை, வசந்த பஞ்சமி, சூரியனின் ஜெயந்தியான ரத சப்தமி,
தைப்பூசம் என்கிற பௌர்ணமி, வடலூரில் ஜோதி தரிசனம், இது எல்லாமே இந்த மாதத்திலே ரொம்ப நோட்டபுளான விஷயங்கள். அதனால் இந்த மாதத்தை நம்ம பொங்கல் வச்சு கொண்டாடுறோம். வாழ்க்கையின் வளங்களும் நலங்களும் எல்லாருக்கும் வருவதற்கு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி சூரியனை வழிபட்டு ஆத்மகாரகனை நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் இந்த காலத்தில் இருக்குது. இதை மனதில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு தொடர்ந்து காண்போம். வாருங்கள். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. வெற்றிகளையும் தோல்விகளையுமே சமதளமாக்கி பார்க்கக்கூடிய நல்ல மனது உங்களுக்கு. அனைவருமே தராசு அப்படி நிறுத்து பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் இருப்பதனாலே தான் உங்களாலே எதையுமே ஈஸி கோவாக எடுத்துக்க முடிகிறது. இந்த காலகட்டங்களிலே குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறார். அதுபோல் உங்கள் ராசியினுடைய நாதன் 4ஆம் இடம் என்கிற சுகஸ்தானத்தில் போய் உட்கார்றார். உட்காரக்கூடியவர் லாபம் என்கிற சூரியனோடு சேர்ந்து உட்கார்றார். அதனால் லாபமும் சுகமும் பெறுவதனால் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட் எப்படி இருக்குன்னாக்கா, புதிய சொத்துக்கள் எல்லாம் வாங்குவதற்கு, கார் போன்ற விஷயங்கள், மூவபிள் இம்மூவபிள் வெஹிக்கிள்னு சொல்லுவான் அசட்டில், மண் மனை வாகன யோகங்கள், இதை யோகமாக சொல்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் இதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். ரிலேஷன்ஸ் கூட நிறைய அப்படி கெட் டுகெதர்லாம் இருக்குது. எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும். அப்போ நீங்கள் கொஞ்சம் வாய் வார்த்தைகளை கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பாடி லாங்குவேஜும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் வணக்கம் சொல்லணுமோ, யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணுமோ, யாருக்கெல்லாம் ஸ்மைல் பண்ணணுமோ, இதெல்லாம் நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பார்த்து எனக்கு சிரிக்கக்கூட இல்லை, பேசக்கூட இல்லை அப்படின்னு உங்களை சொல்லி காட்டிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இதை செக் பண்ணிக்கிடுங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு பக்தி மயத்தை கொண்டு வரணும். பக்தி பூர்வமாக இருந்துட்டிங்கன்னா பாதி விஷயம் சரியாக போச்சு. ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும், ஆனாலும் சமாளித்து விடுவீங்க. ஏன்னா குரு பார்க்கிறாரு. உங்கள் முயற்சிகளிலே எந்த விதமான தடைகள் இருந்தாலும் வெற்றிக்கு வழிப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். லாபம் அப்படிங்கிறது உண்டு. சனி பகவான் அமர்ந்திருப்பது யோகக்காரகனின் பார்வையும் 3ஆம் இடத்தின் மேலே விழுவதனாலே முயற்சியின் மூலியமாக பலவிதமான எதிரிகளை வென்று பணம் பண்ணுவது ஈஸியாக இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, குருவின் பார்வை ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்கள் ராசி மேலே இருக்குது, 3ஆம் இடத்தின் மேலே இருக்குது, பஞ்சமஸ்தானம் என்ற அதிர்ஷ்டத்துக்கு மேலே இருக்குது. அதனால் அது இஷ்டமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். ராகு இருக்கிறதுனால பெருசாக திங்க் பண்ணி மாட்டிக்காமல் இருந்தால் நல்லது. கொஞ்சம் கரெக்டாக கண்ட்ரோல்டாக விரலுக்கு தக்கன வீக்கம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும். தை மாதம் 18ஆம் தேதி, ஜனவரி 18ஆம் தேதி தை அமாவாசை அன்று அவசியம் தான தர்மங்கள் செய்யுங்கள். இது இந்த சனி பகவான் யோகத்தில் இருக்கான்னு சொன்னோம் இல்லையா, அது உங்கள் யோகத்தை அதிகப்படுத்தி தரும். 23ஆம் தேதி வசந்த பஞ்சமி, அன்றைய நாளும் நீங்கள் வாராகி அம்மையை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும், 25ஆம் தேதி ரதசப்தமி அன்று சூரியனையே வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்களும் லாபத்தை மல்டிஃபோல்ட் ஆக்கும். தைப்பூசம் முருகனுடையது, உங்கள் ராசியின் 2ஆம் இடத்துக்காரர். அதனால் அன்றைய நாள் முருகனின் வழிபாடு, ராஜ அலங்காரத்தில் இருக்கும் பழனி ஆண்டவரை வணங்குதல், அன்றைய நாள் அன்னதானம் செய்வது ரொம்ப நல்லது. அதுபோல் ஜெய ஏகாதசி என்ற ஏகாதசி விரதம் இருப்பது. பீஷ்மன் தன்னுடைய அம்பு படுக்கையில் படுத்து உத்தராயண புண்ணிய காலத்துக்காக உட்கார்ந்துருக்கிறார்.
அப்படிப்பட்ட பீஷ்ம ஏகாதசி 29ஆம் தேதி வரும். அன்றைய நாளிலே ஏகாதசி விரதம் இருந்து விஷ்ணு பகவானை வழிபடுவதனால் வெற்றி உங்கள் பக்கம் திரும்பும். இது எல்லாமே நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த தை மாதம் உங்களுக்கு தாங்கி வருவதனாலே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நிதர்சனமாக தெரியும் என்பதிலே கொஞ்சம் கூட மாற்று எண்ணமே வேண்டாம். பிப்ரவரி 9ஆம் தேதி காலாஷ்டமி, கால பைரவ அஷ்டமி, மாகேஸ்வர அஷ்டமின்னு சொல்லுவாங்க. இந்த அஷ்டமி அன்று அனைத்து விதமான கஷ்டங்களும் நிலவி சுகங்கள் வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேருவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் துணை புரியட்டும். இந்த தை மாதம் பொங்கல் எப்படி அழகாக பொங்கி உங்கள் வாழ்க்கையை வளமாக்குகிறதோ அப்படி உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியும் இன்பமும் பொங்கி வளரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலே 4 கிரகங்கள் சேர்ந்து அமர்ந்து கொண்டிருந்த காலம் போய் மகரம் என்கிற மாதத்துக்கு சூரியன் மூவ் ஆயிட்டார். இந்த 15ஆம் தேதி ஜனவரியிலிருந்து. இதனால் எல்லா கிரகங்களும் உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு நிலை பெயர்கிறது. 3ஆம் இடம்ங்கிறது தைரியம், முயற்சி, தன்னம்பிக்கை. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அப்படி முயற்சி ஸ்தானத்துக்குள்ளே போனதுனால்தான் பல விதத்திலும் லாபங்களும் நன்மைகளும் உங்களுக்கு வரப்போகிறது. அதனால் மகரம் என்கிற இந்த மாதத்துக்கு சூரியனின் பிரயாணம் மகர சங்கராந்தியான நாள் 15ஆம் தேதியிலிருந்து உங்கள் வாழ்விலே நலங்கள் வருகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சௌக்கியமான மாதம். காஷன் எதான இருக்குதுன்னா கொஞ்சம் புத்தி தடுமாற்றம் இல்லாமல் இருப்பது நல்லது. செய்கிற காரியத்தை கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. ஏன்னா குரு 2ஆம் இடத்து தனகாரகன் பார்க்குறார். தனமான இடத்துல குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். அதுபோல் உங்கள் ராசியின் சுகஸ்தானத்தையும் பார்க்குறார். அப்போ கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை யோசித்து செஞ்சீங்கன்னா உங்களால் ஜெயிச்சிட முடியும். பணம் காசெல்லாம் பாக்கெட்டில் அழகாக போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு ரொம்ப நாளாக பைசா எப்போ வரும்னு எதிர்பார்த்த காலம் இதோ வந்துருச்சு. அப்போது உங்கள் பாக்கெட்டில் பைசா வரப்போகுது. ராகு உட்கார்ந்துருக்கிறது 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. யார் கூட பேசினாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும். அவங்ககிட்ட சொன்ன அப்படி இப்படின்னு காசிப்லாம் சொல்லி புறஞ்சொல்லுவதனாலே உங்களுக்கு விரோதங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ பாருங்கள், தேவையில்லாமல் புறங்கள்லாம் சொல்லாதீங்க. கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்தால் கூட சில இடத்துல பொய்யாயிடுது. அதனால் என்ன பார்க்குறோமோ என்ன கேட்டோமோ அதை அப்படியே கன்வே பண்ணிகிட்டே போகாதீங்க. செக் பண்ணி உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் சொல்லுங்கள், இல்லைனா வேண்டாம். இதனால்தான் விரோதம் வருது. அது பெருசாக வேறு கண்ணு மூக்கு வாய்க்கெல்லாம் வச்சிடுறீங்க நீங்கள். அது வேண்டாம், கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. நிறைய ரிலேஷன்ஸ் இதனால தான் உங்கள்கிட்ட விலகி போனார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த மாதம் இதில் இருந்துட்டிங்கன்னா நமக்கு வேண்டியது பணம் விஷயத்தில் பாக்கெட்டில் போட்டுக்கணும். அது கன்ஃபார்மாக இந்த மாதம் இருக்கிறது. இந்த மாதத்தில் அழகாக லைனப் ஆகிருக்கிற விஷயம் பாருங்கள். 18ஆம் தேதி தை அமாவாசை. நமக்கு படையெல்லாம் வச்சுட்டு முன்னோர்களை வணங்குதல். அன்றைய நாள் தான தர்மங்கள் செய்வதனால் நமக்கு லாபம் உண்டு. பஞ்சமஸ்தானத்தில் சனி இருக்கிறார். எப்படி செய்ய கர்மஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் காலபுருஷத்தில். அப்போ தானங்கள் நிறைய செய்யணும் இன்றைக்கி. அப்போ தை மாதம் அமாவாசை ரொம்ப முக்கியம்னு சொன்ன ரீசன் என்னென்னு, கர்ம பலனை குறைப்பது. கர்மா குறையும். வசந்த பஞ்சமி 23ஆம் தேதி.
அன்றைய நாளிலே வராகி அம்மை, ஏன்னா உங்களுடைய ராசியில் உள்ள டெப்த்தாக போகுது. அப்போ வராகி வணங்குவது அப்படின்னா உள்ளேருந்து வெளியே கொண்டு வருது, நம்மளை வாழ்க்கையில் மேலே கொண்டு வருது. ரதசப்தமி 25ஆம் தேதி சூரியனை வணங்குதல். ஜெய ஏகாதசி அப்படின்னு இருக்கும் 29ஆம் தேதி. பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருப்பார், அன்றைய நாள் வெற்றி அப்படின்னு கொண்டாடக்கூடிய நாள். அன்றைக்கு தான் நமக்கு விஷ்ணு சகஸ்ரநாமமே வருது, பூரா நாமங்களும் வருகிறது. அப்படிப்பட்ட நாள் பிப்ரவரி 1ஆம் தேதி ரொம்ப நல்ல நாள். அன்றைக்கி தான் லலிதா திரிபுர சுந்தரியின் பிறந்ததாம் அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமம் வந்த நாள். தைப்பூச திருநாள், முருகனை வழிபடும் நாள். வடலூர் ராமலிங்க பெருமாள் அவர்கள் அணையாத ஜோதியை நமக்கு ஏற்றி கொடுத்த அருட்பெரும் ஜோதி திருநாள். இப்படி அனைத்து விதமான நல்ல நாட்களும் இருப்பதனால் இந்த மாதம் உங்களுக்கு பல விஷயத்தில் பெனிஃபிஷியராக இருக்குது. பிப்ரவரி 9ஆம் தேதி அன்று காலாஷ்டமி என்கிற, பைரவாஷ்டமி என்கிற, மகேஸ்வராஷ்டமி என்கிற இந்த நாளிலே நீங்கள் சிவனை வழிபட 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 உங்கள் வாழ்க்கையின் அனைத்து கதவுகளும் தானாக திறந்து வழியை நல்லா விடும். எப்படி சொர்க்கவாசல் திறந்திருக்குன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி உங்களுக்கு எந்த கதவும் அடைக்கப்படாது என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். சத்திய வாக்கு என்றும் சத்தியமாக நிற்கும் என்பதை மனதில் நினைத்தீர்களானால் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும். வாழ்க வளத்துடன்.